ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக செல்லிங்கில் தான் இருந்தது. நேற்று அரவுண்டு எவ்வளோன்னா ஒரு 213.65 மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தது. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. அதில் என்னன்னா ஒரு டபுள் டாப் வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மார்க்கெட்லேயே அடுத்த நாள் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இறங்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமான்னு பார்த்தேன். எந்த இடத்துலையுமே ஆகலை. கடைசியாக என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அது 23%. ஸோ நான் ட்ரேட் உள்ள என்ட்ரு ஆகலை. மோரோவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று டவுன் ட்ரெண்டில் இருந்தது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மார்க்கெட்டு இந்த கேப் ஃபில் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. மண்டே ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு இந்த 24,600க்கு போகணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக மேலே தான் போகும் அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னாலும் ஓஐ சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் எந்த இடத்துட்டையுமே ஒரு சொல்லிக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆமாம், 25,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகலாம். இங்கே வெயிட், ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு இதை என்ன சொல்லலாம்னா ஒரு ஆர்டர் பிளாக்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. நான் அந்த எஸ்எம்சி ட்ரேடர் கிடையாது, நான் ஒரு ஃபிபனாச்சி ட்ரேடர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துக்கிட்ட ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. மார்க்கெட் அதை மிட்டிகேட் பண்ணலை. ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. 25,000 இருக்குது, அடுத்து 24,900 இருக்குது, 24,800 இருக்கே தவிர மற்ற எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ தெரியல. மோரோவர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. டே சார்ட்டில் பார்ப்போம். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு இந்த இடத்துட்ட ஒரு ஏதோ பிஓஎஸ் மாதிரி எனக்கு தெரியுது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது. இந்த இடத்துட்ட ஹையர் லோ வச்சாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஹையர் லோ, இது ஹை, அடுத்து இது லோயர் லோ வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. லோயர் ஹை, சரியா? ஸோ இதை ஃபிப்பு போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக 61% தெரியுதுங்களா? 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் கேப் ஃபில்லிங்கே நடக்கலை. இந்த இடத்துக்கிட்ட அப்புறம் இவ்வளோ தூரம்லாம் இருக்குது. ஸோ கேப் ஃபில்லிங், சாரி, இது முன்னாடி டேட்டு, இதுக்கு அடுத்த டேட்டு தான் இது. ஓகே, இந்த இடத்துலலாம் கேப்ஸ் இருக்கிறனால ஐ திங்க் மார்க்கெட் 22,000 வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அது இதாக இருக்குன்னு தெரில, எந்த அளவுக்கு உண்மைன்னு
எப்படின்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி மண்டே வந்து மார்க்கெட் இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாம் என்ட்ரி எடுப்பாங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், இது வந்து ரிவர்சல் கேண்டில், இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இங்கே வந்து எடுக்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரெண்டிங்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எங்கேயுமே இல்லை பாருங்களேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தோம்னா இது வந்து 1 hour சார்ட், டே கேண்டில். அடுத்து 1 hour சார்ட் பார்ப்போம். 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் கரெக்டாக இப்போதைக்கு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கான் மார்க்கெட் இப்போ. ஓகேவா, இந்த பவுண்ட்ரியிலேருந்து உடைச்சான்னா, இதை உடைச்சான்னா கீழே இந்த இடத்துக்கு வருவான், 24,600க்கு வருவான். இல்லை இந்த பாயிண்ட்டை வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போவான். ஏன்னா இந்த இடத்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்குது. ஓகேவா, சரி, இந்த இடத்துக்கிட்ட. ஸோ என்ன நடக்குதுன்னு மார்க்கெட் பார்க்கணும். இதுதான் வந்து குரூஷியலான சப்போர்ட் லெவல். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கோ. அதே மாதிரி 15 ஹவர்ஸில் பார்த்தேன்னா 15 ஹவர்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டு வந்து கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ டோன்ட் வாட் யூ திங்க், டூ வாட் யூ see. ஓகேவா, இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபிபனாச்சி ட்ரேடர். ஸோ நான் வந்து எந்த இதுவும் கொடுக்க முடியாது. மேபி இந்த இடத்த பிரேக் பண்ணால், சிம்பிள் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தானா மேலே, இந்த இடத்த பிரேக் பண்ணானா கீழே. ஓகேவா, ஓகே சரி. இப்போ வந்து நம்ம ChatGPT என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. இதை எடுத்து I want technical analysis for this chart. The index rallied strongly from 24,460 to near 25,140. After topping out, it reached and now testing the 24,800 to 24,870 zone. Moving averages. Okay, short term weakness, downside pressure. ஓகேவா, அடுத்தது நான் சொன்ன மாதிரி அடுத்த சப்போர்ட்டுகள் இங்கே இருக்குது. 24,625, 24,459. ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,025, 25,141. பாசிபிள் சினாரியோஸ் வந்து புல்லிஷ் கேஸில் 24,860 ஹோல்ஸ் அண்ட் ப்ரைஸ் க்ளோசஸ் அபவுட் 24,916 வந்து வச்சுது அப்படின்னா
ரிகவரி டுவார்ட் 25,025லேருந்து 25,041 வரைக்கும் போகலாம். இல்லை பியரிஸ் கேஸில் பிரேக் டவுன் ஆச்சு, அந்த இடத்த வந்து 24,860 வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்தது 24,625க்கு தான் போய் நிற்பான். ஓகேவா? ஸோ அதே நான் சொல்லிட்டேன், டிஸ்க்ளைமர் தான். திஸ் இஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒன்லி, நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். For personal guidance, please talk to licensed professional. ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. டெக்னிக்கல் அனாலிசிஸில் அந்த 24,800 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லெவல். அதை பிரேக் பண்ணா அப்படின்னா கீழே, இல்லை அதை சப்போர்ட் எடுத்தான்னா மேலே போயிட்டு திரும்ப டெஸ்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது, மேலே போவோம். அவ்வளோதான் மண்டேக்கானது இதுதான். ஓகே, பாய்.